அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். INDA கூட்டணி இன்று நடைபெற்றிருக்கு தேசிய அளவுல. என்ன பாக்குறீங்க INDA கூட்டணியில? குறிப்பா திருமாவளவன் ஒரு விஷயம் ஒன்றை சொல்லியிருக்காரு, காங்கிரசினுடைய செயல்பாடுகள் குறித்து. அது திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க எல்லாமே என்ன மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது, அவங்களுக்கு எல்லாம் பின்னடைவை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியில காங்கிரஸ விமர்சனம் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இன்றைக்கு மாநில அளவில் காங்கிரசுடன் கூட்டணி இருக்கும் தாவேகாவுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லையா? நீங்க சொல்லுங்க சார், உங்க பார்வையில INDA கூட்டணி. சூப்பர் கொஸ்டின் மேடம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட. திருமாவளவன் கடைசி நிமிஷத்துல அங்க போயிட்டு வரை கொளுத்தி போட்டுட்டாரு. திருமாவளவன் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதற்கு முன்னால டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த காலத்துல என்ன பண்ணாரு அவரு? ஒரு 2.5 வருஷம் முன்னால என்ன பண்ணாரு நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்டா கொளுத்தி போட்டாரு. என்ன போட்டாரு? ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னாரு. நான் துணை முதல்வர் ஆகக்கூடாதா, முதல்வர் ஆகக்கூடாதா, இப்படி எல்லாம் கொளுத்தி போட்டாரா இல்லையா? கூட்டணி நல்லபடியா கொள்கை பிடிப்போட ஒரு சலசலப்பு இல்லாம இருக்கும்போது நீங்க குளத்துல கல்லு போட்டா என்ன ஆகும்? ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வருமா வராதா? அந்த மாதிரியான ஒரு வேலையை அவர் பண்ணினார். அதையே இன்னைக்கு அங்க போய் பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா வருது. எதை எங்க பேசணுங்கிறது தெரிய வேண்டாமா அவருக்கு இந்த வயசுல? அவங்க இண்டி கூட்டணி, INDA அலையன்ஸ், அந்த இண்டி கூட்டணி, அவங்க இந்தியா கூட்டணிம்பாங்க. இண்டி கூட்டணியை அவங்க ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு இதை கூட்டிருக்காங்க. காரணம் என்ன? அதுக்கு நான் அப்புறமா வரேன். அந்த காரணம் என்னங்கிறது தெரியாம அங்க போயிட்டு காங்கிரஸ் கட்சியை பத்தி, இண்டி கூட்டணியினுடைய முதுகு எலும்பே காங்கிரஸ் கட்சி தான். திரிணாமுல் காங்கிரஸ் கிடையாது, அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டி கிடையாது, டிஎம்கே கிடையாது, தாவேகா கிடையாது, சந்திரபாபு நாயுடு கிடையாது, இவர் கிடையாது, அவர் யாருமே கிடையாது. இவர் ஆப் கிடையாது, நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி கிடையாது, ஒமர் அப்துல்லாவோடது, தேஜஸ்வி யாதவ் கிடையாது. காங்கிரஸ் மட்டும்தான். 99 பீப்புள் எம்பிஸ் வச்சுட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் இண்டி கூட்டணியினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை உடைக்கிற வேலையை இவர் அங்க போய் பண்ணலாமா மேடம்? அதாவது எப்படி டிஎம்கே ஒழிச்சு கட்டினாரோ திருமாவளவன், அதே மாதிரி அங்க போயிட்டு காங்கிரஸ் கட்சி ஒழிச்சு கட்ட பாக்குறாரா? ஆனா அதே திருமாவளவன் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்கிறாரு பாருங்க. எனக்கு கோபம் தான் வருது, நீங்க கேட்ட கேள்வி கோபம் வருது எனக்கு. திருமாவளவன் தமிழ்நாட்டுல என்ன பண்றாரு? தாவேகா விஜய் தலைமையில ஒரு ஆட்சி அமைக்குது. அதுக்கு காங்கிரஸினுடைய 5 பேர்கள் தான் முக்கியமா முட்டு கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அந்த ஆதரவுக்கு கைமாறா தாவேகா என்ன பண்ணுது? ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தமிழ்நாட்டுல CV சண்முகத்துடையது, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறாங்க. அதே தாவேகால இவரும் போயிட்டு இணையறாரு. வன்னியரசு மாதிரி ஒருத்தர் அமைச்சரா போட்டிருக்கிறாரு. அப்போ இங்க அவங்களோட கூட்டணியில இருப்பீங்க காங்கிரஸ் கூட, அங்க போயிட்டு கூட்டணி எதிர்ப்பீங்களா? அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் உங்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் சொல்றான் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, நான் அவங்களே ஆதரிப்போம், இந்த கூட்டணியில் தொடர்வோம் அப்படின்னாங்க. அதாவது அரசியல் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சு பண்றாரா, வேணும்னே இது மாதிரி கொளுத்தி போட்டு ஏதாவது கலகம் மூட்ட பாக்குறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்போ இண்டி கூட்டணிக்கு வர, நீங்க இண்டி கூட்டணி பத்தி என்னுடைய இன்றைய மீட்டிங் பத்தி நீங்க கேக்குறீங்க. இண்டி கூட்டணி ஏன் கூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா ரொம்ப லிமிட்டட் பர்பஸ் தான். ஏன்னா இன்னைக்கு இம்மீடியட்லி எலெக்ஷன் கிடையாது. அடுத்த எலெக்ஷன் பிப்ரவரி மார்ச் மாசம் உத்தரப்பிரதேசத்துல வரப்போகிற 403 இடங்களுக்கு வேண்டிய சட்டசபை தேர்தல். அங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல ஒரு 5-10% தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறமாவும் யோகி ஆதித்யநாத் தலைமையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு, அரசுக்கு. அங்க காங்கிரஸ் கட்சி சிதிலமாய் கிடக்கு. அதாவது பாழடைஞ்ச 1000 வருஷம் முன்னால கட்டி பராமரிக்கப்படாமல் விடப்பட்ட ஒரு கட்டிடம் மாதிரி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு. எந்த புத்துயிரும் பெறவில்லை அந்த கட்சி. அந்த தேர்தலை நோக்கி இவங்க போகல இம்மீடியட்லி. இவங்களுக்கு ஒரே 2-3 சின்ன சின்ன பர்பஸஸ் தான். அதாவது எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்க வேண்டும்.
ரெண்டாவது இப்போ நாடாளுமன்ற கூட போகுது, அதாவது மழைக்கால தொடர் ஆரம்பிக்கும். அப்போ ஃப்ளோர் கோஆர்டினேஷன் பண்ணணும். எதிர்கட்சிகளுக்கு இடையிலே நம்ம ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷன் பண்ணி இந்த அரசை எப்படியாவது மண்ணை கவ வைக்கணும், அதாவது மசோதாக்களை முறியடிக்கணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அது எங்கேருந்து தைரியம் வந்தது தெரியுமோ இதை பண்றதுக்கு? ஏப்ரல் 15, 16, 17 இந்த 3 நாட்கள் விசேஷ பாராளுமன்ற தொடர் கூட்டப்படுகிறது. எதுக்கு? டீலிமிட்டேஷன் பண்ணணும். எல்லா இதுலயும் மாநிலங்களுக்கும் 50% இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 50%, மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 50% இன்க்ரீஸ் பண்ணி அதுல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மசோதாவை தோற்கடிக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய மசோதா தோற்கடிக்கப்படுகிறது. இது ஒரு சின்ன பிளிப் ஆன் த ரேடார். அதாவது மத்திய அரசினுடைய இந்த வெற்றி பயணத்துல இது ஒரு சின்ன சர்க்கிள். நான் பெரிய சர்க்கிள் நான் சொல்ல மாட்டேன், சின்ன சர்க்கிள் தான். இது ஒரு எம்போல்டன்மெண்ட், அதாவது இவங்களுக்கு இது பலம் சேர்க்கிறது. யாருக்கு? காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்த இண்டி கூட்டணிக்கு. இந்த பாராளுமன்ற தொடர்ல ஓகே. ரெண்டாவது, இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில தான் இந்த இது இருக்கு. எது? இண்டி கூட்டணி. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் தலைமை வகிக்குது. இந்த தேர்தல், இந்த சட்டசபை தேர்தல் அப்ப நடந்து முடிந்த 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்னால என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? இந்த இண்டி கூட்டணி பார்ட்னர்ஸ் எல்லாம் காங்கிரஸை கழட்டி விட்டுடலாம். ராகுல் காந்தி ரொம்ப சீரியஸா மத்திய அரசுக்கு எதிராக போராட மாட்டேங்கிறாரு. ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை போடலாம், மம்தா பானர்ஜியை தலைவரா போடலாம் அப்படிங்கிற மாதிரி தலைமை மாற்றத்திற்கு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காங்கிரஸுக்கு என்ன நல்ல காலம் பாருங்க. கேரளால அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு கேரளால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா அஸ்ஸாம்ல திருப்பியும் தோத்துட்டாங்க. 3வது முறையா அஸ்ஸாம்ல தோத்துட்டாங்க. இதுல மேற்கு வங்காளத்துல ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த 50 வருஷம் முன்னால, 49 வருஷம் முன்னால கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அந்த 2 தோல்வியை மறந்துட்டாங்க. ஆனா கேரளால பெற்ற மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் விதமாக இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இன்னைக்கு மம்தா பானர்ஜி தனக்கு போட்டியாக இல்லை, அகிலேஷ் யாதவ் எனக்கு போட்டியாக இல்லை, ஆம் ஆத்மி கட்சி போட்டியாக இல்லை, இன்னும் எனக்கு யாருமே போட்டி இல்லை அப்படின்ட்டு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. இந்த 3 காரணங்களுக்காகத்தான் இந்த தொடர் கூட்டப்பட்டிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, இந்த தொடர்ல ஆம் ஆத்மி கட்சி வரல. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி முதலே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம இந்த கூட்டணியில பயணிக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு. டிஎம்கே காரங்க போகவே இல்லை. டிஎம்கே காரங்க போகாதது மட்டும் இல்ல, இந்த போஸ்டர் விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. டெல்லியில எங்க போனீங்கன்னு சொன்னாலும் அடுத்தது கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன் சார். டெல்லியில போஸ்டர் அவங்க லாங்குவேஜ்ல, ஹிந்தியில, குறிப்பா உதயநிதி அவர்களை போட்டு, உதயநிதி திமுகவும் காங்கிரசும் எந்த மாதிரியான வேலைகளை செய்து ஆட்சியை பிடிச்சாங்க, அவங்க என்னென்னலாம் மைனஸ் பண்ணாங்கிறத ரொம்ப அழகா ஹிந்தி லாங்குவேஜ்ல போட்டிருந்த போஸ்டர்ஸ். ராகுல் காந்திக்கு எகன்ஸ்டா ஒரு போஸ்டர் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், டிஎம்கே காரன் போட்டிருப்பான். உதயநிதி போட்டோ போட்டு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவர் இவர் அப்படின்ட்டு அது எப்படி அவங்க ஹிந்தியில யார் போட்டாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. காங்கிரஸும் டிஎம்கேயும் அங்க போயிட்டு சக்கரத்தை சண்டைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சண்டை அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லி முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க கூட்டணி நடத்திட்டு இருக்காங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே. ஏன்னா டிஎம்கே இப்ப கூட சொல்லல நாங்க இண்டி கூட்டணியில இருந்து வெளியில வர்றோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி மத்திய பாஜக அரசோட ஒரு பாலம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி டிஎம்கே வருமா வராதா, அல்லது வெளியில இருந்து ஆதரவு தருவார்களா, இஷ்யூ பேஸ்டு ஆதரவு தருவார்களா பாராளுமன்றத்துல, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இட் இஸ் டூ ஏர்லி டு டாக் அபவுட் இட் ரைட் நவ். ஆனா டிஎம்கே வரல. சரி, காங்கிரஸ் கட்சி அங்கமாக இருக்கும் அந்த தாவேகா ஆட்சியில
தாவேகாவுக்கும் அழைப்பு விடுக்கப்படலை. ஏன் அழைப்பு விடுக்கப்படலை அப்படிங்கிறது தெரியல. ஒரு சமயம் இது வந்து ரொம்ப நாள் தாங்காது, விஜயனுடைய ஃபார்ச்சூன்ஸ் மாறி போயிடும், விஜய் எவ்வளவு நாள் முதல்வராக இருந்துட போறாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த இண்டி கூட்டணியில அவங்க மினிமம் லிமிடெட் பர்பசஸ்க்காக தான் வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கட்சிகள் சேராதது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. மூன்றாவது, சரத்பவார் மாதிரியான கட்சிகள், உத்தவ் தாக்கரே, பின்ன அப்கோர்ஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒமர் அப்துல்லா பக்கத்துல டெல்லியில் ஒரு 1 hour ஃபிளைட் தான், அதனால அங்கிருந்து வந்துட்டாரு. மற்றவர்கள் எல்லாருமே ஆன்லைன்ல தான் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் நாம வந்து ஒற்றுமையோட இருக்கணும், பாசிச பாஜகவை வீழ்த்தணும், டெமோக்ரஸி செத்து போச்சு, ஜனநாயகம் செத்து போச்சு, ஜனநாயக கட்டமைப்புகளை சீர்குலைக்கிறது, பொருளாதார நடவடிக்கைகள் வெற்றி பெறவில்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, பொருளாதாரம் வளரவில்லை, இந்த மாதிரியே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமா என்ன பண்ண போறீங்க? நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கூட்டணியில காங்கிரஸை தவிர வேற ஏதாவது மேஜர் கூட்டணி இருக்கா? கட்சி இருக்கா? திரிணாமுல் காங்கிரஸ் பெரிய கட்சி, டிஎம்கே பெரிய கட்சி, மூணாவது பெரிய கட்சி டிஎம்கே, மூணாவது பெரிய கட்சி அகிலேஷ் யாதவ் அவர் இருக்கிறாரு, நாலாவது பெரிய கட்சி டிஎம்கே. டிஎம்கேயும் நாலாவது பெரிய கட்சியும் இல்ல, ரெண்டாவது பெரிய கட்சியும் இல்ல. ஏன்? டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. அங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வர்டிகலா உடஞ்சு போச்சு. 3ல 2 பேர் மாநில அளவுல போயிட்டாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் தகவல் படி ராஜ்யசபையிலையும் லோக்சபையிலையும் 2 இடத்துலையுமே, மக்களவை மாநிலங்களவை 2லையுமே திரிணாமுல் காங்கிரஸ் வெர்டிகலாக பிளவுபட்டு கிடைக்கிறதுங்கிறத பாக்குறோம். சோ இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உத்தரப்பிரதேச மாநில தேர்தலை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. 403 இடங்கள் இருக்கிற இடத்துல லாஸ்ட் டைம் எவ்வளவு நீங்க வாங்கினீங்க காங்கிரஸ் கட்சி? 2. அது மட்டும் இல்லாம 2029க்கு இவங்க இப்பவே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏற்கனவே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்கல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய மொத்த அஜெண்டாவையும் அவன் வந்து ஹைஜெக் பண்ணின்னு போயிட்டான். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு? காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, காஷஸா இருங்க, எச்சரிக்கையோட இருங்க, போய் சேர்ந்துடாதீங்க, அவங்க கூப்பிட்டாலும் போயிடாதீங்க. நம்ம வந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த நீட் தேர்வு எக்ஸாம், சியூஇடி எக்ஸாம் இதெல்லாம் வந்து பயங்கரமான சொதப்பல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நாடு தழுவிய போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். எங்க போராடினாங்க, எவ்வளவு பேர் போராடினாங்கிறது என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஆனா ராகுல் காந்தி சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாடு தழுவிய போராட்டத்தை நாம் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க காக்ரோச் பார்ட்டிக்கு போகக்கூடாது, கரப்பாம்பூச்சி பார்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கரப்பாம்பூச்சி பார்ட்டி என்ன பண்ணிச்சு? இவங்களுடைய அஜெண்டாவை அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய கலாட்டா பண்ணிவிட்டான். நேற்றுக்கு ஜந்தர் மந்தர்ல டெல்லியில பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து, பிரகாஷ்ராஜ் மாதிரி, நம்ம சோனம் வாங்சுக் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகைப்பட ஆப்பர்ச்சுனிட்டி, போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு போச்சு. அது ராகுல் காந்தி கையை விட்டுட்டாரு. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, 2029ல எப்படியும் நம்ம கேரளால ஆட்சி பிடிச்சிட்டோம், தமிழ்நாட்டுல விஜய் கூட ஆட்சியில இருக்கோம், தென் இந்தியாவில் இருக்கிற 130 இடங்கள்ல 100 இடங்கள்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. எப்படியாவது ஜெயிச்சிடலாம், பாக்கி 142 இடங்கள் தான் வேணும், அது நார்த் இந்தியால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், ராஜஸ்தான், குஜராத், இவ்வளவு 10 இடங்கள்ல டைரக்ட் போட்டி இருக்கும். காங்கிரஸுக்கும் டிஎம்கே, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் டைரக்ட் போட்டி. 150 இடங்கள் இருக்கு. இந்த 150 இடங்கள்ல 70 இடங்கள் 75 இடங்கள் கிடைக்குமா அவங்களுக்குங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா இந்த எல்லா இடத்துலையுமே இப்போதான் அவர் வந்து கட்சி தலைவர்கள், மாநில தலைவர்களை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். ஏற்கனவே ராஜஸ்தான்ல, பஞ்சாப்லாம் வந்து கட்சி பயங்கரமா ஊத்திட்டு இருக்கு. சரி, இது தவிர உங்களுக்கு யூபி, டெல்லி, மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு 7, 8, மகாராஷ்டிரா, இந்த எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் கட்சியே இல்லை. இந்த மாநிலங்கள், இப்ப நான் சொன்ன மாநிலங்கள்ல 260 இடங்கள் இருக்கு. இந்த 660 இடங்கள்லயும் காங்கிரஸ் கட்சி முதன்மை கட்சி இல்லை. அப்போ இதுல எவ்வளவு வரும்?
இதெல்லாம் தான் நாம கணக்கு பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கிறதா எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன மரியாதை இருக்குன்றீங்க? நீங்க காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு? தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னால டிஎம்கே கையை முறுக்கி மிரட்டி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாங்க. இல்லைன்னா நாங்க கூட்டணியில இருந்து கிளம்பிடுவோம், தாவேகா பக்கம் போயிடுவோம் அப்படின்ட்டு. அவங்களும் பயந்து போய் இவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு 4% ஓட்டு போயிடும் அப்படின்ட்டு அவங்களும் பயந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க. யாரோ அந்த மதுரை திருச்சிக்காரர் நின்னாரு, கிறிஸ்டியன், ரைட்டு. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே இவர் 107 தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு கூட்டணி மாறிட்டாங்க. ஐயா நான் இருக்கோம், நாங்க 5 பேர் இருக்கோம், நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு இங்க வந்துட்டாங்க. ஆட்சியிலையும் பங்கு வகிக்கிறாங்க. இப்போ உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிவி சண்முகம் ரிசைன் பண்ண உடனே அந்த இடம் எங்களுக்கு தானே முதலே துண்டு போட்டுட்டாங்க. மக்களவை உறுப்பினர் பதவியை சிவி சண்முகம் ரிசைன் பண்ணின உடனே அந்த இடம் எங்களுக்கு வேணும்னு இவங்க துண்டு போட்டு இன்னைக்கு அவங்களுடைய கையை முறுக்கி, விஜயனுடைய கையை முறுக்கி, இன்னொரு, அதாவது ஒரு மாசத்துக்குள்ளேயே டிஎம்கேல இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, தாவேகால இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறீங்களே, உங்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும் சொல்லுங்க? மற்ற கூட்டணி கட்சிகளுடைய மத்தியில காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி மரியாதை இருக்கும் நீங்க சொல்லுங்க? வாங்கினது 3.89% ஓட்டு, 5 எம்எல்ஏஸ். அதை வச்சுக்கிட்டு ஒரே மாநிலத்துல 2 விதமான 2 எதிரி கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கும் போது ஒரே மாசத்துக்குள்ள 2 லோக்சபா எம்பி பதவி நீங்க வாங்கினீங்களே, நீங்க உங்க சொந்தமா என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சவால். அவங்களுடைய இருப்பை அவங்க எடுத்துட்டு போறாங்க. 2வது, மம்தா பானர்ஜி குன்றிய நிலையில இருக்கும் போதும், டிஎம்கே இல்லாம இருக்கும் போதும் அரவிந்த் கெஜ்ரிவால் வரவே இல்லை. அதனால என்னுடைய தலைமைக்கு ஒரு போட்டி இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி நினைச்சாலும் காங்கிரஸ் கட்சி இந்த இண்டி கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்லும் அளவுக்கு வலிமையாக இருக்கிறதா? ஆனா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தீர்ப்பு. தேங்க்யூ சார். அதாவது ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, பாருங்க எல்லா சென்னையை வாஷ் அவுட் பண்ணிட்டோம், எல்லாமே எம்எல்ஏஸ் தான், உள்ளாட்சி தேர்தல ஒரு சீட்டாவது நீங்க வாங்கிட முடியுமா, ஃபுல்லா டோட்டலா நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நடைபெற போகும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா ஏதாவது ஒரு சீட் ஜெயிச்சா கூட மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓ மை குட்னஸ், இது தேவையில்லாத ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது ஆதவ அர்ஜுனா நிறைய கொளுத்தி போடுறாரு அப்பப்போ. இந்த ரீசென்ட்லி அவர் பேசின பேச்சு எல்லாமே கொஞ்சம் சர்ச்சையாக மாறி இருந்துங்கிறத பார்த்தேன். எஸ்பெஷலி ஏதோ ஒரு விளையாட்டு வீரரை பாராட்டணும், அவருக்கு விழா எடுக்கும் போது என்ன பண்றாரு, விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினம், விவசாயிகளை விட விளையாட்டு வீரர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் அப்படின்னு, உழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு உங்களுக்கு அந்த கம்பேரிசன்? இந்த மாதிரி யாராவது ஒப்பிடுவாங்களா? அதாவது விளையாட்டு வீரரை நீங்க கூப்பிடுங்க, கௌரவம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஷால் போத்துங்க, 50 லட்சம் கொடுங்க. இப்ப பிரக்ஞானந்தா கூட 50 லட்சம் கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு முதல்வர், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு துறை சார்ந்த நிபுணரை நீங்க பாராட்டணும்னு சொன்னா இன்னொரு துறை சார்ந்தவர்களை தரக்குறைவாக பேசுவதற்கு ஆதவ அர்ஜுனாக்கு என்ன அவசியம்? நாக்குல கண்ட்ரோல் வேண்டாமா? நாவடக்கம் வேண்டாமா? இது ஒரு கேள்வி. சரி, அவர் தான் சொல்லிட்டாரு, சரி நீங்க உள்ளாட்சி தேர்தலில் நின்று பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் தெரியும் உங்க ஊடகம் மூலமா நான் சொல்றேன், உள்ளாட்சி தேர்தலையும் விஜய் கட்சி தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற போகுது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நின்னாலும் கூட அவங்க தான் வெற்றி பெற போறாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் லெவல்ல, கார்பரேட்டர் லெவல்ல, அதான் அண்ணாமலை சொன்னாரு, நம்ம எப்பேற்பட்ட கார்பரேட்டர்களை நாம மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்புகிறோம், மக்களினுடைய குறைகளை அவர்கள் நிவர்த்தி செய்கிறார்களா, மக்களின் குறைகளை கேட்கிறார்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால உள்ளாட்சி அளவுல டிஎம்கே இன்னைக்கெல்லாம் மொத்தமாவே டிஎம்கே தானே. அதாவது எல்லா 1-2 இடங்கள்ல சின்ன சின்ன ஊராட்சி, பேரூராட்சி தவிர பாக்கி எல்லாம் மேஜர் கார்பரேஷன்ஸ், மற்ற நகராட்சிகள் எல்லாமே உங்களுக்கு இதுதான், டிஎம்கே தான்.
சோ டிஎம்கேலயே உங்களுக்கு எவ்வளவு ஊழல் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையில என்னாச்சு, சொத்து வரி ஊழல். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இது மாற்றம், தஞ்சாவூர்ல மேயர் மாற்றம், இது மாதிரி பல மேயர் மாற்றங்கள்லாம் நடந்து நம்ம பார்த்தோம். சென்னையில மேயர் மாற்றம் நடக்கல, அதுக்கு வந்து சேகர்பாபு தான் காரணம். ஆனாலும் சென்னையில பல குளறுபடிகள் ஏற்பட்டது. எல்லா டெண்டரும் லெப்ட் ரைட் டெண்டர் விட்டாங்க. ஒரே நாள் 4322 டெண்டர் விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் உள்ளாட்சி அமைப்புகள்ல. சோ அடிமட்டத்துல மக்கள் மத்தியில இந்த வார்டு மெம்பர்ஸ் கார்பரேட்டர்ஸ் மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அதைத்தான் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஏன்னா இந்த அமைச்சர்கள்லாம் போற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிள் கேள்வி மேடம். மேயர் பிரியா முதல்வரை சந்தித்து வந்தாரா? சென்னை மேயர் 200 தொகுதிகள் இருக்கிற கார்பரேஷன் தொகுதிகள் இருக்கிற வார்டுகள் இருக்கிற சென்னையினுடைய மேயர் பிரியா முதல்வரை சந்தித்து வந்தாரா? முதல்வரை சந்திக்காம மாநில அரசு அதிகாரிகளோட நீங்க கோஆர்டினேட் பண்ணாம நீங்க எப்படி சென்னைக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் இது சரி பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ சென்னைக்குள்ளேயே லேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க தூர் வாரணும். செம்பரம்பாக்கம் ஏரியா பலப்படுத்தணும். தெரு இருக்கவே இருக்கு. மழை காலம் இன்னும் 3 மாசம் 4 மாசத்துல மழை வர ஆரம்பிச்சிடும். ப்ராபபிளி தென்மேற்கு பருவக்காற்றுல கூட சென்னைக்குள்ள மழை வந்துச்சு, ஒரு 20 சென்டிமீட்டர் மழை கொட்டிச்சு சொன்னா சென்னை மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ல மேயர் பிரியா இஸ் அவாய்டிங். ஓகே, நீங்க முதல்வரை அவாய்ட் பண்ண நீங்க ஒரு எம்எல்ஏவே நீங்க அவாய்ட் பண்றீங்களாங்க. ஒரு எம்எல்ஏ என்ன பெரிய வெங்காய புரோட்டோகால் அங்க குத்து விளக்கு ஏத்துறதுக்கு என்ன பெரிய புரோட்டோகால் இருக்கு? வரவங்க பெரியவங்க யாரு? ஒருவேளை மேயர் பிரியா அவர்கள் வந்து திமுக ஆட்சியில அமைதியாக இருந்து விட்டு இப்போ தாவேக ஆட்சின்னு தன்னுடைய பவர் எல்லாம் செயல்படுத்துறாங்களோ? அதாவது டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து முன்னணியில வந்து செயல்படல. அவருக்கு பின்னால அவரை இயக்கி கொண்டிருந்தவர் சேகர்பாபு. இன்னைக்கு சேகர்பாபு வெளியில வர தலையை காமிக்கிறதுக்கு பயப்படுறாரு. அறிவாலயத்துக்கு போக மாட்டாரு, பின்ன சித்தரஞ்சன் சாலைக்கெல்லாம் போக மாட்டார். சித்தரஞ்சன் சாலைன்னா என்னங்கிறது தெரியும் நினைக்கிறேன் நேயர்களுக்கு. முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய வீடு, அங்கெல்லாம் போக மாட்டாரு. ஏன்னா அவங்க அங்கெல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்போ அவர் வெளியில தலையை காட்ட மாட்டேங்கிறாரு. மேயர் பிரியா வந்து தனக்கு எப்படி தோன்றதோ அதே மாதிரிதான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா 3 வருஷத்துல அவர் இந்த ஒரு சாதாரண ஒரு புரோட்டோகால் அல்லது ஒரு கர்டசின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனித நேயம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட ஒரு கத்துக்கலைங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த வீடியோவை நீங்க திருப்பி பார்த்தாலும் தெரியும், அங்க ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. மக்களின் பிரதிநிதி தான் முதன்மையை தவிர வேற யாரும் முதன்மை கிடையாது. அதிகாரி முதன்மை கிடையாது. அதிகாரி அதுக்கப்புறமா தான் வருவாரு. உங்களை விட பெரியவங்க அவங்க எம்எல்ஏ. ஏன்னா எம்எல்ஏ ஒரு தொகுதி பெரிய தொகுதி. அப்போ அந்த எம்எல்ஏவுக்கு தான் அவங்க வந்து அந்த கௌரவத்தை கொடுத்துருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல RS பாரதி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தேவையில்லாம அவர் வந்து மீசை எடுத்துக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். ஒரு குற்றச்சாட்டு, இது அரசல் புரசலாக இருந்தது போக நாளாக கொஞ்சம் அதிகமாக ஒரு அதிகார, அதாவது திமுக நிர்வாகிகளால் அதிகார மையத்தை நோக்கி எழுப்பப்படும் கேள்வியாக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இந்த தேர்தல் 2026 சட்டசபை தேர்தல் திமுக தோற்றதற்கு முக்கிய காரணமும் பெண் நிறுவனத்தின் நிறுவனரும் தான் அப்படின்னு முதலமைச்சரின் மாப்பிள்ளை மேலேயே குற்றச்சாட்டை சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு தூரம் உண்மை? இந்த குற்றச்சாட்டு நீரு பூத்த நெருப்பாக திமுகவை கலைக்க காத்திருக்கிறதா? 50% அது ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெண் நிறுவனம் வந்து முதல்லயே சொல்லியிருந்தாங்க, ஒரு 1 இயர் முன்னால, 1 வருஷத்துக்கு முன்னால அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 100 இடங்கள்ல 100 தொகுதிகள்ல டிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னுட்டு, அங்க கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னாரு. அப்போதான் முதல்வர் சொன்னாரு, உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாரு. அந்த உடன்பிறப்பே வா ப்ரோக்ராம் என்ன தெரியுமோ, மாவட்ட அளவுல, தாலுகா அளவுல, வட்ட அளவுல எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அங்க கட்சி உட்கட்சி பூசல்கள், கோஷ்டி பூசல்கள்,
வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, ஆளுமைகள், அவங்களுக்கு இடையே இருக்கிற ஈகோ ப்ராப்ளம்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம வந்து செட்டில் பண்ணலாம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, வட்டம் மாவட்டம் எல்லாரையும் கூப்பிடுறாரு உள்ளுக்குள்ள, 1 to 1. அதாவது ஒரு கம்பெனியில நீங்க வேலை பண்றீங்க, சாதாரண ஒரு வேலையில இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு ஜூனியர் லெவல்ல ஒரு ஆபீசர், சிஇஓ வந்து கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து ஆலோசனை கேட்கிறேன் அப்படின்னு சிஇஓ கூப்பிடுறாரு. அப்போ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருடைய ஆபீஸ்க்குள்ள உங்களுக்கு சேர்மன் சிஎம்டி தன்னுடைய முன்னால உங்களை உட்காத்தி வச்சு உங்களுடைய ஆலோசனை கேட்டா உங்களுக்கு கௌரவமா இல்லையா? நீங்க பெருமைப்படுவீங்களா மாட்டீங்களா? நேர்மையா இருப்பீங்களா மாட்டீங்களா? அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு முயற்சி மு.க. ஸ்டாலின் எடுத்தது. ஆனால் அதை கூட வெற்றி பெற வைக்கல இந்த டிஎம்கே காரங்க. யாரு டிஎம்கே காரங்க? அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் ஒண்ணு, ரெண்டாவது அந்தந்த அரசியல் மாவட்டங்களுக்கான தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, முதல்வருக்கு உண்மையிலேயே என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரியாம பாத்துக்கிட்டாங்க. எப்படி வந்து சேகர் பாபு முதல்வருக்கு கள நிலவரத்தை சொல்லலையோ, பெண் நிறுவனமும் சொல்லல, அதேதான் உளவுத்துறை கூட சொல்லல. உளவுத்துறை கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. உளவுத்துறைக்கு தெரியாம இருந்திருக்காது மு.க. ஸ்டாலின் குளத்தூர்ல தோற்க போகிறார் அப்படிங்கிறது அந்த உண்மை. ஆனா உளவுத்துறை ரிப்போர்ட்டை யாரு படிக்கிறீங்க? முதல்வருக்கு போகுதா இல்லையா மேட்ரு? முதல்வரை வந்து இந்த மாதிரி ஒரு இருட்டறையில உட்காத்தி வச்சுட்டு முதல்வருக்கு தெரியாமே எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது தப்பு இல்லையா? இதுக்கெல்லாம் தான் வந்து டிஎம்கே காரங்க பதில் சொல்லணும். அதனாலதான் தன்னுடைய கணவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த கோபத்தை தான் துர்கா ஸ்டாலின் என்ன பண்றாங்க, உடனே போறாங்க குளத்தூர்ல. பெண்கள் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்மளுடைய கணவருடைய அளவுக்கு நிலைக்கு வரவே இல்லையே, இதெல்லாம் பாதியிலேயே வந்து கைவிடப்பட்டதா எப்படி? என்னமோ சொல்றாங்க, என்னமோ குளத்தூர் சத்யராஜ் பாருங்க, நேற்றுக்கு போயிட்டு ஓன்னு ஒரே ஒப்பாரி அழுக. என்னத்துக்கு இந்த டிராமான்னு கேக்குறேன். அதாவது ஆல் இண்டியா லெவல்ல தோற்ற முதல்வர்கள் ரொம்ப கம்மி. ஜெயலலிதா, கருணாநிதி குடும்பத்துல இப்போ மு.க. ஸ்டாலின் தோத்துருக்கிறாரு. அகிலேஷ் யாதவ் இன்னும் தோக்கல. கல்யாண் சிங் தோத்தது கிடையாது, முலாயம் சிங் தோத்து கிடையாது. ஆனா இவர் தோத்துருக்கிறாரு, லல்லு பிரசாத் யாதவ். இப்போ மம்தா பானர்ஜி தோத்துருக்கிறாங்க. ஆனா ஒரு முதல்வர் தோக்குறார் அப்படின்னு சொன்னா ரொம்ப சீரியஸ் மேட்டர். அதுக்குதான் ஸ்டாலினுடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்க தெரிஞ்சு போயிடுது இவங்க தான் காரணம் அப்படின்ட்டு. அதுல பெண் நிறுவனமும் ஓரளவுக்கு விளையாடி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி மாவட்ட செயலாளர்கள் வந்து மற்ற வட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் வந்து வாய் அடைச்சிட்டாங்களோ, டேய் உடன்பிறப்பை திட்டத்துல நீங்க வந்து முதல்வரை போய் பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லிடாதீங்க, நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா முதல்வருக்கு வந்து பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம், ஷாக் ஆயிரும். அதனால அங்க போய் ஒன்னும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாய் போட்டு தான் அவங்க உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இது முதல்வருக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிறது தெரியல. உளவுத்துறை ரிப்போர்ட் எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் சேகர் பாபுவாவது சொல்லியிருக்க வேண்டாமா? அவரும் சொல்லல. என்னமோ சொல்றாங்களே, முதல்வர் வந்து குளத்தூருக்கு பண்ணின மாதிரி வேற யாருமே எந்த எம்எல்ஏவும் எந்த தொகுதிக்கும் பண்ணல அப்படின்ட்டு. குளத்தூர் என்ன அப்படியே சிங்கப்பூர் மாதிரியா இருக்கு? போய் பாருங்க. அப்படியே சிங்கப்பூர் மாதிரி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கா? அப்படியே ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்குதாங்க. சிவில் அம்யூனிட்டிஸ் எல்லாம் அப்படியா இருக்கு, உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கா? போய் பாருங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா முதல்வருக்குன்னு ஒரு நல்ல பேர் அங்க இருந்தது. அப்படி இருந்தும் கூட நீங்க எப்படி இதை கோட்டை விட்டீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருமா வராதா? அதனாலதான் சொல்றேன், அவங்க சொல்றது கரெக்டா தான். பெண் நிறுவனமும் இதுல ஓரளவுக்கு இந்த முதல்வரின் தோல்விக்கு, டிஎம்கேக்கு மாநிலம் தழுவிய தோல்விக்கு பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியதுதான். அது உண்மைதான். தேங்க்யூ.